ஹாய் விவர்ஸ், நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். அவரைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணி கொடுங்க. அவரைக்காவை விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காது. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நான் இது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இது கூட அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அவரைக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியாக, முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ அவரைக்காவை நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எல்லாமே நான் பொருள் சொல்கிறேன். கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் தான், தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்துறாதீங்க, உங்களுக்கு பொடி மாஸோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அவரைக்காய் வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அவரைக்காய் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நம்ம இதை வேக விட்டுக்கலாம். ஸோ நடுவில் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டரை அப்பப்போ ஊற்றிக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அவரைக்காய் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. 1/4 கிலோ அவரைக்காய்க்கு நான் 4 முட்டையை சேர்த்துருக்கேன். 4 முட்டையை உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ முட்டையும் அவரைக்காவும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இறக்குற சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் மிளகுத்தூள் அடுப்பில் இருந்து இறக்குற சமயத்தில் தான் நம்ம சேர்க்கணும். ஸோ இதை சேர்த்து 1 செகண்டில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சுவையான சூப்பரான அவரைக்காய் பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் பிடிக்கலன்னு இனிமேல் யாருமே சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.